நேத்து இந்தியாவினுடைய தணிக்கை துறை இந்திய பாராளுமன்றத்துல ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கை தான் நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய இடியாக இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம மோடி அரசாங்கத்தை அந்த அறிக்கையை வச்சு நேற்றிலிருந்து பல பத்திரிகைகள் நேரடியான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கடந்த பல ஆண்டுகளாக செஸ் என்ற பெயரில் வசூலிக்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் எந்த நோக்கத்திற்காக வசூலிக்கப்பட்டதோ அந்த துறைக்கு செலவு பண்ணப்படல. அந்த பணம் இப்ப எங்க போச்சு அப்படிங்கிற கேள்விதான் இந்த கட்டுரையிலும் இந்த செய்தியிலும் வந்திருக்கு. கடந்த லாஸ்ட் 5 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தா 22 லட்சம் கோடி ரூபாய் செஸ்ஸாக வசூலிக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் எங்கே போனது, எந்தெந்த துறைக்காக வசூலிக்கப்பட்டது, இது குறித்து மிக விரிவாக பல பத்திரிகைகள் தொடர்ச்சியா பல திடுக்கிடும் செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே செஸ்னா என்ன, எதுக்காக செஸ் போடப்பட்டிருக்கு, இப்படி வசூலிக்கப்பட்ட பல லட்சம் கோடி ஏன் அந்த துறைக்கு ஒதுக்கப்படல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அது மட்டும் இல்லாம இது குறித்து நேற்று பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ண தணிக்கைத்துறை அறிக்கையில என்ன இருக்கு. வணக்கம், அது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். நேற்று இந்திய பாராளுமன்றத்துல இந்தியாவினுடைய தணிக்கைத்துறை அவங்களுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில மோடி அரசாங்கத்தை வசமா மாட்டி விட்டாங்க. அதாவது மோடி அரசாங்கமே அது நியமித்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது தணிக்கைத்துறை அதிகாரியே ஒரு அறிக்கை தயாரிச்சு அந்த அறிக்கையை பார்லிமெண்ட்லயே சப்மிட் பண்ணும்போது வசமாக மோடி அரசாங்கத்தை அம்பலப்படுத்துறது மாதிரி பல தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. அது குறித்து இந்து பத்திரிகை டீட்டெயிலா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தணிக்கைத்துறை கொடுக்கக்கூடிய அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த அறிக்கைக்கு நேரடியான பொறுப்பு யாரு அப்படின்னா இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம், பினான்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டிய நெருக்கடி வந்திருக்கு. நேற்று தணிக்கைத்துறை சப்மிட் பண்ண அந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.69 லட்சம் கோடி ரூபாய் பணம் வரியாக வசூலிக்கப்பட்டது எங்க போச்சுனே தெரியல அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் வழக்கமா வாங்குவாங்க. டைரக்ட் டாக்ஸா இருக்கும், இல்ல இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கும். அதாவது நேரடியாகவே நாம வந்து வருமான வரி கட்டுவோம், கார்ப்பரேட் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் கட்டுவாங்க. இதெல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம ஒரு மொபைல் போன் வாங்குறோம், ஒரு பிஸ்கெட் வாங்குறோம், ஒரு ஏதோ பொருள் வாங்குறோம் கடையில போய் அப்படின்னா அது எல்லாத்துலயுமே வரி ஆட் பண்ணி தான் விலைய சொல்றாங்க. ஸோ அப்போ மறைமுகமாகவும் நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், அது ஜிஎஸ்டியா கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 வரி மட்டும் இல்லாம இன்னும் சில சார்ஜஸ்னு சில வரிகள் இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சர்சார்ஜஸ், செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த செஸ் வரி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த செஸ் வரியாக வசூலிக்கப்பட்ட பணம் தான் இந்த 3.5 லட்சம் கோடி. இந்த 3.5 லட்சம் கோடியை இந்த 3.5 லட்சம் கோடியை முறையாக அந்தந்த துறைக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா செஸ் அப்படின்னா முதல்ல அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்காக சில செஸ் போடப்படும். இப்போ எஜுகேஷனுக்கு ஒரு செஸ் போடுவாங்க, ஒரு 1%, 2%. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4%. இது முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனூடாக வரியின் மீது வரி, அதாவது எக்ஸ்ட்ரா வரியா இருக்கும், இந்த வரியை வசூல் பண்றாங்க பார்த்தீங்களா. இந்த எஜுகேஷன் செஸ் இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து எஜுகேஷனுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். சரி, பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு வரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஸ் போடுறாங்க, இந்த செஸ் முழுக்க முழுக்க பப்ளிக் ஹெல்த்துக்கு செலவு பண்ணணும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சில செஸ் வந்து இந்தியாவில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா எஜுகேஷன், ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் செஸ், நேஷனல் கலாமிட்டிஸ் கண்டினியூட்டி டியூட்டி, டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். இது இல்லாம ரொம்ப 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 முக்கியமான ஒரு செஸ் குரூட் ஆயில் மீது போடப்படக்கூடிய செஸ், செஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ், செஸ் ஆன் குரூட் ஆயில். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல குரூட் ஆயில் செஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான கோடி செஸ்ஸாக எதுல வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த குரூட் ஆயில தான் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மீது இருக்கக்கூடிய செஸ். சரி, இப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் குரூட் ஆயிலுக்கு செஸ் கலெக்ட் பண்ணனா அந்த துறைக்கு செலவு பண்ணப்படணும். அதே மாதிரி ஹெல்த்துக்கு செஸ்ஸை வசூல் பண்ணா ஹெல்த்துக்கு தானே செலவு பண்ணணும். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்தந்த துறைக்கான செஸ்ஸை மொத்தமா வசூல் பண்ணிட்டு அந்த செஸ்ஸை திரும்பி அந்த துறைக்கு கொடுக்காம இந்த பணத்தை வேற ஏதோ ஃபண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த 3.69 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த மொத்த வசூல் பண்ண செஸ்ல செலவு பண்ணாம அந்த துறைக்கு ஒதுக்காம வேற வேற துறைக்கு போனது. அது குறிப்பா எதுல அதிகமா இருந்திருக்கு அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த குரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, அது மேலான செஸ் தான். இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு 1974 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த போர்டு தான் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி
இந்திய நிறுவனங்கள் அதை சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோலா மாத்தி இந்தியா பயன்பாட்டுக்கும் சரி, இந்தியாவிலிருந்து மேலை நாடுகளுக்கு, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. இப்போ க்ரூட் ஆயிலுக்கு செஸ் போட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணுனா யாருக்கு இந்த பணம் ஒதுக்கப்படணும்னா இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டுக்கு. ஆனா இந்த பணம் எல்லாம் இந்த போர்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா காலங்காலமாக ஒதுக்கப்படுறதே இல்லை அப்படிங்கறதா ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கையில 1974 இருந்து 1991 இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்ல மட்டும் 900 கோடி ரூபாய் செஸ் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிற்பாடு வந்த எந்த அரசுமே இந்த செஸ்ஸை ஒழுங்காக ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுக்கறது இல்ல. ஏன் ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குல்ல. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளிலிருந்து, அதாவது க்ரூட் ஆயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடியதுல மிக முக்கியமான நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பிபிசிஎல் சொல்லக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹெச்பிசிஎல் சொல்லக்கூடிய இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் ஆயில் இந்தியா லிமிடெட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள். அரசாங்கம், அதாவது இந்தியாவினுடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், நேரு காலத்திலையும் காங்கிரஸ் காலத்திலையும் இந்த மக்களுக்கு பிரயோஜனப்படும் என்பதால் கோடான கோடி ரூபாய் பணம் போட்டு உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்களை படிப்படியாக விற்கிற வேலையை மோடி அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா எந்த ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் சொல்லக்கூடிய அரசு நிறுவனங்களை உருவாக்காத ஒரே பிரதமர் அவர் மோடி மட்டும்தான். நீங்க நேருல இருந்து இன்னைக்கு மோடி வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா பிரதமர்களுமே புதுசாக அரசு நிறுவனங்களை உருவாக்கிட்டே இருக்காங்க. இவர் அரசு நிறுவனங்களை வித்திருக்கிறார், அரசு நிறுவனங்களை எதுவுமே உருவாக்கல அப்படிங்கிற கிரிட்டிசிசம் பாத்தீங்கன்னா இவர் மேல இருக்கு. இன்னைக்கு கணக்கின்படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எக்கச்சக்க நூற்றுக்கணக்கான பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கு. அதனுடைய மொத்த சொத்து மதிப்பே 200 லட்சம் கோடி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் போட்டவர் நேரு தான். ஆனா இந்த நேருவை தான் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தினம் விமர்சனம் பண்ணி ஏதாவது பேசி அவர் மேல அவதூறை பரப்பிக்கிட்டு இருப்பாரு. சரி, அது ஒரு தனி கதை இருக்கட்டும். இப்ப இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, இந்தியாவில் அரசு பெட்ரோலிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. அரசு பெட்ரோலிய நிறுவனங்களை தாண்டி தனியார் பெட்ரோல் நிறுவனங்கள் 1990க்கு பிறகு வேகமா வளர ஆரம்பிச்சது. அதுல யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், நயரா எனர்ஜி கார்பரேஷன், கெய்ரான் ஆயில் அண்ட் கேஸ், ஏசர் ஆயில், அது மட்டும் இல்லாம டாடா பெட்ரோடைன், அதாவது முழுக்க அம்பானி, வேதாந்தா, அது இல்லாம அதானி வேற ஒரு பெட்ரோலியம் கேஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, டாடா ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நயரா எனர்ஜி, ஏசர் கம்பெனி பாத்தீங்களா, குஜராத் கம்பெனி, அந்த கம்பெனியே வேற பேரை மாத்திட்டாங்க, ஏன்னா ரஷ்யாவோட டைப் போட்டு. அப்போ இந்த 5 கம்பெனிகள், தனியார் கம்பெனிகள்லாம் எப்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா குறிப்பாக 2000களுக்கு பிறகுதான் வேகமா அதனோட வளர்ச்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி சில நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் 2000க்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த தனியார் கம்பெனிகள், குறிப்பாக குஜராத் மார்வாடிகளை சார்ந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் மிக வேகமாக வளர்ந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாம எதை தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பெட்ரோல் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனங்கள்லாம் வளரணும். அந்த நிறுவனத்துக்கு செஸ்ஸாக வரியாக வசூல் பண்ணக்கூடிய பணத்தை அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணுமா இல்லையா, அந்த பணத்தை கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2.25 லட்சம் கோடி ரூபாயை செலவு பண்ணாம இந்த மத்திய அரசாங்கம் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சு வேற துறைக்கு மாத்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நாம எல்லாரும் எவ்வளவு காசு கொடுத்து பெட்ரோல் வாங்குறோம், கிட்டத்தட்ட 100 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா 2022 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகள்ல பல லட்சம் கோடி, பல லட்சம் டன் கச்சா எண்ணெயை ரஷ்யால இருந்து மலிவான விலையில, ரொம்ப சர்வதேசத்துல மலிவான விலையில வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கடந்த 3-4 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிறுவனங்கள் 71%, அதாவது 71 மடங்கு ப்ராஃபிட் அதிகமா பார்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் நினைச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சீப்பான க்ரூட் ஆயில் விலையில இந்தியர்களுக்கு மிக மலிவான விலையில பெட்ரோலை கொடுக்க முடியும். ஆனா இவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்கறது கிடையாது. அதே சமயத்துல இப்படி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், கேஸின் மீது போடப்படக்கூடிய செஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த செஸ் ஆவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களுக்கு, அதாவது மக்களுக்கு நேரடியாக பிரயோஜனமாகிற மாதிரி மலிவான ரேட்ல பெட்ரோலை கொடுக்கறதுக்காக இந்த செஸ்ஸை குறைச்சிருக்கலாம். அதையும் குறைக்கல. அப்போ வரி போடுறதையும் குறைக்கல, அப்போ செஸ் வரி போடுறதையும் குறைக்கல, செஸ் வரியில வசூல் பண்றக்கூடிய காசையும் அந்த துறைக்கும் செலவு பண்றது இல்ல, மக்களுக்கும் செலவு பண்றது இல்ல.
சோ இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. இது வெறும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, இது முழுக்க முழுக்க கல்வித்துறையிலேயும் இந்த நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கல்விக்காக 2018 இருந்து வசூல் பண்ணப்பட்ட 4% செஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 37,530 கோடி எங்க போச்சுன்னே தெரியல. அந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. கல்விக்காக தானே செஸ் போட்டீங்க, நாங்க 4% செஸ் வச்சிருக்கிறோம். அது எதுக்குன்னா முழுக்க முழுக்க கல்வி. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா வெறும் 2% தான் செஸ் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2007க்கு பிறகுதான் வருமான வரியில கூடுதலாக 1% செஸ்ஸை உயர்த்தி முழுக்க முழுக்க கல்விக்கு செலவு பண்றேன்னு சொன்னாங்க. பிற்பாடு 2018 இதே நிர்மலா சீதாராமன் தான் இதை எல்லாத்தையும் கிளப் பண்ணி 4% வரியாக கல்விக்கு செஸ் செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டாங்க. அதன் அடிப்படையில் 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வசூல் பண்ணதுல 37,537 கோடி ரூபாய் ஏன் கல்விக்கு செலவு பண்ணல, அந்த பணம் எங்க போச்சு? இதே மோடி அரசாங்கம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு நீங்க இந்த திட்டத்துல கையெழுத்து போடல, அந்த திட்டத்தில் நீங்க கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய 2,500 கோடியை தரமாட்டேங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கட்டாயம் பள்ளிக்கூடத்தில் இந்தி கத்துக்கணும், 3வது மொழியாக இன்னொரு மொழியை நீங்க கத்துக்கணும், அது இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காகவே நீங்க இந்த திட்டத்துல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தொடர்ச்சியா மிரட்டுறாங்க. தமிழ்நாடு இந்தி கத்துக்க முடியாது, நாங்க அரசு பாடத்திட்டங்கள்ல இந்திய வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தரதில்ல. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய பணத்தையும் தரதில்ல, இது மாதிரி செஸ்ல வசூல் பண்ற பணத்தையும் தரதில்ல. இதுல எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு. இந்த செஸ் வரி அப்படிங்கறத வசூல் பண்றாங்க இல்லையா, இந்த செஸ் வரிய மாநிலத்துக்கு பிரிச்சு தர வேண்டியது கிடையாது. இட் இஸ் நாட் அண்டர் த டிவிசிபிள் பூல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 270ல ரொம்ப ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. அதாவது cess to be excluded from the purview of the divisible pool of tax that the union government must share with the states. மாநில அரசாங்கங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து இந்த செஸ்ஸுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி செஸ்ஸாக வசூலிக்கப்படக்கூடிய 22 லட்சம் கோடி, கடந்த 5 ஆண்டுகளில் 22 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் வசூல் பண்ணியிருக்கிறார்கள். அந்த 22 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ பிரித்து கொடுக்கவே இல்லை. அது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் பெயரால், மோடி அரசாங்கத்தின் பெயரால் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது அதனூடாகவே ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்பட்டு இருக்கு. அதுவும் முழுசா நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுலயும் எக்கச்சக்கமான தவறான நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நேத்து பாராளுமன்றத்துல தணிக்கைத்துறை சப்மிட் பண்ண அறிக்கையின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்லயே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல பெண்டிங் இருக்கு. அப்ப ஹெல்த், இது மட்டும் இல்லாம பப்ளிக் வெல்ஃபேர், ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிஎஸ்டி செஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த ஜிஎஸ்டி செஸ் ஏன் நமக்கு இன்னும் வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம தான் அதிகமான வரியை கொடுக்குறோம், அதனால தமிழ்நாட்டுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதை மையமாக வச்சு ஒரு செஸ் போட்டு அவங்க கொடுக்கணும். இதை எதையுமே ஒழுங்கா பிரிச்சு கொடுக்கறது இல்ல. 2020 இருந்து 2025 வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 22 லட்சம் கோடி ரூபாயை செஸ்ஸா வாங்கி இருக்கிறாங்க. அந்த செஸ் பணம் என்ன ஆனது, எந்தெந்த துறைக்கு செலவு பண்ணியிருக்காங்க, மிச்சம் எவ்வளவு இருக்கு, இந்த 3 லட்சம் கோடி ஏன் செலவு பண்ணப்படல? இதுக்கான உண்மையான காரணத்தை இந்த மோடி அரசாங்கத்தால் வெளிப்படையாக தர முடியுமா? நாம கேட்கக்கூடிய இந்த கேள்வியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நேத்து பாராளுமன்றத்தில் இதே மோடி அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறை சப்மிட் பண்ண அறிக்கையின் அடிப்படையில தான்